ஹலோ. நம்ம ஸ்கிரீன்ல பார்த்தது காமனா நீங்க என்ன சொல்வீங்க? மீன் மாத்திரை அப்படின்னு சொல்லுவீங்க. இங்க நம்மளோட டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு டயபெட்டிக் நியூரோபதின்ட்டு கால்ல ஒரு 5 வருஷம் 10 வருஷம் சுகர் இருந்தா கால்ல பாத்தீங்கன்னா ஒரு எறும்பு ஊறுற மாதிரி ஒரு சென்சேஷனு, ஒரு பர்னிங் சென்சேஷன், ஒரு நம்னஸ், ஒரு டிங்லிங் சென்சேஷன், இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப காமனா நம்ம சென்டர்ல பாக்குறோம். இதுக்கு காரணம் என்னன்னாக்கா ஹை சுகர் போயிட்டு நர்வ்ஸ்ல அட்வான்ஸ்டு கிளைகேஷன் என் ப்ராடக்ட்ஸ்னு உருவாக்குது. அது இன்ஃப்ளமேஷனை காஸ் பண்ணி நர்வ்ஸோட ஸ்ட்ரக்சரையே மாற்றி அதோட ஃபங்க்ஷனையும் இம்பேர் பண்ணி அதோட ரீஜென்ரேஷன் கெப்பாசிட்டியுமே ஸ்டாப் பண்ணிடுது. இதனால ஓவரால் கொஞ்சம் வருஷம் ஆகும்போது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு நர்வ்ஸ்லாம் ரொம்பவே டேமேஜ் ஆகி கம்ப்ளீட்டா சென்ஸ்லெஸ் புட் ஆயிடுது. நான் என்ன சொல்லுவேன் இதுக்கு ட்ரீட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இந்த ஸ்க்ரீன்ல பார்த்தீங்க இல்லையா, அது omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ். omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ்ல என்ன இருக்கும்னாக்கா EHA, DHA இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கும். இதெல்லாம் நர்வ்ஸோடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனை இல்லை ரிப்பேர் பண்ணுறதுக்குமே ரொம்ப ரொம்ப எசென்ஷியலாக இருக்கும். இது அட்லீஸ்ட் நீங்கள் 1 கிராம் பர் டே டயபெட்டிக் பேஷண்ட்ஸு கண்டிப்பாக எடுக்கலாம். இப்படி ஒரு வேளை இந்த சாஃப்ட் ஜெல் மாதிரி எடுக்க முடியாதவங்க அவங்க இந்த ஃப்ளாக் சீட்ஸு, சியா சீட்ஸு, நம்ம ஆற்றுல போடுறது இல்லை கடல் மீன், குட்டி குட்டி மீன்லாம் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னாக்கா omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அவகேடோட்ஸ்ல இருக்கும். இதெல்லாம் சாப்பிட முடியாதவங்க இல்லை இதெல்லாம் இதில் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்ற ஐடியாலாம் தெரியாதவங்க இந்த omega-3 ஃபேட்டி ஆசிட் சாஃப்ட் ஜெல்ல அலாங் வித் அதர் டயபெட்டிக் மெடிசன்ஸோட எடுக்கலாம். இது எடுத்தீங்கன்னாக்கா இது கிராஜுவலா நர்வ்ஸை ப்ரொடெக்ட் பண்ணும். ஆனா இது மட்டும் இந்த வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ்ல இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விட்டமின்ஸ் நியூரோ ப்ரொடெக்டிவ் விட்டமின்ஸ் இருக்கு. அது ஒன் பை ஒன் நம்ம டெய்லி டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.